ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நம்மளோட புது சேனல். இந்த சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இன்னிலேருந்து நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் வந்துட்டு பயங்கரமான காமெடி, அதுக்கப்புறம் ஃபேண்டசி, த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்துட்டு இருக்குது. அதனால இந்த ட்ராமாவை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபியூனரல் வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். ஷூவை கூட கழட்டி வைக்காம அவன் பாட்டுக்குள்ளே வந்து யாருக்கு ஃபியூனரலோ அவங்களுக்கு வந்துட்டு வணக்கம் வச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ஒரு போலீஸ், அதாவது டிடெக்டிவ்னு சொல்லுவாங்க. இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோவே. இவனோட நேம் வந்துட்டு டாங். இவன் வந்துட்டு இறந்து போன அந்த பர்சனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பக்கத்துல ஒரு கேங்ஸ்டர் நிப்பானா. அவங்ககிட்ட வந்துட்டு உங்க அம்மாவை பாக்குறதுக்கு எவ்வளவு சாதுவா கைண்டா இருக்காங்க தெரியுமா, ஆனா உன்னைய பாக்குறதுக்குலாம் அப்படி கிடையாது, நீ உண்மையாவே அவங்களோட சன் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன டிடெக்டிவ் அப்படின்ற ஆணவத்துல ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா வேற கொஸ்டின் கேட்பானா. அதுக்கு நம்ம டாங் வந்துட்டு சொல்லுவான், நான் ஏன் ஷோ போட்டிருக்கேன் தெரியுமா, இப்போ கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு அக்யூஸ்ட் வருவான், அவனை வந்துட்டு துரத்தி பிடிக்கணும், அதுக்கு உங்க அம்மாவுக்கு வணக்கம் வைக்கும் போது அவங்க கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஷூவை கழட்டாதப்பா, அதுக்கப்புறம் அவனை விட்டுருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு அவன் வந்துட்டு என்னடா ஆணவமா மறுபடியும் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பான். இவன் தேடிட்டு இருக்க ஆள் வந்துட்டு பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். அவன் ஷூவை கழட்டிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவை பார்த்துருவானா. இவனை பார்த்ததும் அவ்வளவுதான், தெரிச்சு ஒரே ஓட்டம் தான். இவனோட பேர் வந்துட்டு பால். டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேற நம்ம ஹீரோ துரத்திட்டு போயிட்டு இருப்பான். கரெக்டா வெளியே வரும்போது குறுக்கால ஒரு கார் வேற வந்து நின்றுட்டு இருக்குமா. இங்க இருந்து எவன்டா வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தன் ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு தலை இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு அசைன் ஆயிருக்க புது பார்ட்னர், என்னோட பேரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டத்திலே வந்துட்டு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பானுங்க. பேசினதெல்லாம் போதும், ஒழுங்கா இப்போ அவனை பிடிக்கிறியா இல்லைன்னா வந்துட்டு உன்னை நான் டைவர்ஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டிட்டே தான் போயிட்டு இருப்பான். இந்தா பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இந்த பாலை வந்து குறுக்கால மறிச்சு பிடிச்சிருவான். இந்த அக்யூஸ்டோட பேர் வந்துட்டு யங் பால். யங் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கலாம். இருறா என்னைய பிடிக்க வரியா, உன்னை எப்படி அடிச்சு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை விரிச்சு இவனை மிரட்டும் போது இவன் வேற லைட்டா பின்னாடி ஜர்க்காய் போயிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரே மீதி அவ்வளவுதான் பொசுக்குன்னு கீழே விழுந்துடுவான். அவன் கீழே விழுந்துட்டதுக்கு அப்புறம் இந்த சாங் வந்துட்டு இருறா என்னைய அடிக்கிறியா, உன்னை சுட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருப்பானே. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம சுட மாட்டோம்னு அவனுக்கு தெரியும், அதுக்கு பதிலாக வேற ஒரு வித்தை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கராத்தெல்லாம் பழகிருப்பான் போல. பிடிச்சி செம்மடி அடிச்சுட்டு இருப்பான் அந்த எங்க போட்டு. அக்யூஸ்டும் வந்துட்டு நம்ம ஹீரோவை விடுற மாதிரி இல்லை, இவன் எப்படியாவது அடிச்சு போட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு அவனோட பல வித்தைகள் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கும் மேல விழுவும் போல. அவ்வளவுதான், முட்டிலே ஒரு அடி அடிச்சு அவனை கீழே தள்ளி போட்டுருவான். வேற அவனால எந்திரிக்க கூட முடியாது, ஆனாலும் கத்தியை வச்சு மாட்டிட்டு இருப்பானே. கொண்டா கொண்டா அந்த கத்தியெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் கையில அந்த விலங்க மாட்டிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். வேற ஹீரோ உடனே அந்த பார்ட்னர் கிட்ட டே இந்த மாதிரி அக்யூஸ்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு பல வித்தைகளை கத்து வச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லும் போது நீங்க செம்ம கூல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு ஒருத்தவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க, அப்ப அவங்க தானே கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி தரத்தரன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த சங்கோட பிளேஸ் வந்துட்டு நம்ம ஹீரோட பிளேஸ்க்கு பக்கத்துல தான் போல. ஹீரோட பிளேஸ்ல வந்துட்டு நிறைய மெஸ்ஸியான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குமா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்தது அதை எடுத்து பார்க்கும்போது அங்க இருக்க டிடெக்டிவ் வந்துட்டு டே அதெல்லாம் கை வைக்காதடா, அதெல்லாம் வந்துட்டு ஆதாரங்கள்டா, இப்படிதான் குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பான், அவன் ஒரு குப்பை பையன், இங்கே தான் வாழ்றான் பாத்தியா, அவன் ட்ரெஸ்ஸை கூட இங்கே தான் கழட்டி மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் அந்த டிடெக்டிவ் வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோட வீடே வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போல. இங்கே தான் சட்டையெல்லாம் மாத்துறது, தூங்குறது, திங்கிறது, குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணுவான் போல. இதை பார்த்து அந்த டிடெக்டிவ் வந்துட்டு டே உன்னை எத்தனை வாட்டி தான் சொல்லியிருக்கிறது, வீட்டுக்கு போய் தொலைவியா மாட்டியா, எங்க பாரு சட்டை எல்லாத்தையும் இங்கே போட்டு வச்சிருக்க, உன்னை பத்தி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ஆன்லைன்ல, ஆனா ஒரு பையன் ஆக்ஷன் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்லுவான், நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் இல்ல ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவன் நம்பர் 1 இடத்துல இருக்கானா, நீங்க நம்பர் 2 இடத்துல இருக்கீங்க, உன்னை பத்தி 2 எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எடுத்து கொடுக்குறியா வாய மூடுற அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸை வேற வாயிலே வச்சு அடிச்சுட்டு இருப்பாரு. இதை திட்டிட்டு இருக்க டிடெக்டிவ் பேர் வந்துட்டு கிம். அவர் என்ன சொன்னாலுமே நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு சாட்டையை போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பானா. மூதேவி எப்படி போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே வந்துட்டு இந்த பார்ட்னர் பக்கத்துல தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த சங் பையன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது செம்ம ஸ்வாகா இருக்காருல்ல, மாசா இருக்காருல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பானா. உடனே இந்த கிம் வந்துட்டு ஆச்சரியப்பட்டுலாம் பார்க்காத, இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்னருக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்த கதையெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவன் பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க, ஆனா ஒரு நாள் வந்துட்டு அவனை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு கேஸை முடிக்கிற வரைக்கும் அவன் வீட்டுக்கே போக மாட்டான்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பார்ட்னரோட பேர் வந்துட்டு ஜோ. அவரோட போட்டோ வந்துட்டு வெளியே மாட்டியிருப்பாங்க. இவர் வந்துட்டு யாரோ மர்டர் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ யார் அவங்கள கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு தீவிரமா வேலை செஞ்சிருப்பான். அதுக்காக தான் அந்த எங்கேயும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான். இப்போ அப்படியே அவரை சோகமா பார்த்துட்டு அவனோட கையில வந்துட்டு ஒரு வெட்டுக்காயம் பட்டிருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த ஜோ சாகர் அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி சூலேஷை ஒழுங்கா கட்டுடா, அப்பதான்டா அக்யூஸ்டை வந்துட்டு துரத்தி பிடிக்கும் போது நல்லா வந்துட்டு ஓட முடியும், இல்லைன்னா அதை அவுத்துக்குச்சுன்னா எப்படி ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. இவனும் வந்துட்டு அதை வந்துட்டு பெருசா வந்து இது பண்ணிக்கவே மாட்டான். ஆமா ரொம்ப பெரிய டிப்ஸ் கொடுத்துட்டீங்க, கம்முனு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு கலாய்ச்சிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மர்டர் கேஸ் ரிலேட்டடா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு டாக்ஸி டிரைவரை வந்துட்டு மர்டர் பண்ணியிருப்பாங்க போல. ஆனா அதை
வந்துட்டு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களாம் இவங்களோட சீஃப் ஆஃபீஸர்லாம். அது ஏன் பண்ண சொன்னாங்க? நான் கண்டிப்பா அந்த கேஸ வந்து எடுத்து தோண்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஜோ வந்துட்டு கொஞ்சம் சீனியர்ல, அதனால நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களையுமே பண்ணாத. நான் சில விஷயங்கள வந்துட்டு அத பத்தி நோண்ட தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்ல வந்துட்டு தேடிட்டு இருப்பாரு. ஆனா அது கிடைக்கவே கிடைக்காது. சரி எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சுடுவாங்க. நீ ஒரு நல்ல டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப தெரியுமா உணர்வ? ரொம்ப நாளா ஒரு அக்யூஸ்ட வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சு அவன என்னைக்கு நீ கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறியோ, அன்னைக்கு தான் வந்துட்டு நீ ஒரு நல்ல டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உணருவ. அன்னைக்கு உன் கண்ல இருந்து கண்டிப்பா தார தாரையா தண்ணீர் கொட்டண்டா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான். யோ சும்மாரியா நான் ஏதாவது சொல்லிட போறேன். போலீஸ் எல்லாம் அழக்கூடாது தெரியுமா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. எது போலீஸ் அழக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு கேஸ கண்டுபிடிச்சு அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா அழுவிட அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்ற மாதிரி ஏட்டிக்கு போட்டியா வந்துட்டு பேசிட்டு இருப்பான் அவன். இப்ப எப்படி கதறி கதறி அழ போறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்து நெரிச்சு வேற இது பண்ணிட்டு இருப்பாரு. என் கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வராது. ஆல்ரெடி எல்லாம் வத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க அவங்க கூட. இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட பிடிக்க தான் வந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரமா அவன் வராததுனால அங்கேயே வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. இவன் அதனால சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே போயிடுவான். ஆனா அதுக்குள்ள மழை வந்துரும். என்னாச்சு மழை வருதே கொடைய கூட எடுக்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியரும் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த சீனியர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்துக்க மாட்டாரு. இவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தேடி வெளியே வரும்போது கொடை மட்டும் தனியா இருந்துட்டு இருக்குமா. என்னாச்சு கொடையை போட்டு அவர் பாட்டுக்கு எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்ல ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போதே ஹீரோக்கு வந்துட்டு லைட்டா டவுட் வந்துட்டு இருக்கும். யாரா இவன் இந்த நேரத்துல கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்க்கும்போது அந்த சீனியர் வந்துட்டு கத்தி குத்துப்பட்டு அங்க கடந்துட்டு இருப்பாரு. யூ இன்னும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் வந்துட்டு கால் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. கால் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த ஹெல்மெட் போட்டவன் வந்துட்டு திருப்பி நம்ம ஹீரோவை குத்தி போடுறதுக்காக சேம் கத்தியோட வேற வந்துட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பான். அதனால அந்த கத்தியை வந்துட்டு அவனோட கையால வந்து புடிச்சிடுவான். எப்படியாச்சும் அந்த ஹெல்மெட் போட்டவன் மூஞ்ச வந்துட்டு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மூஞ்சியே குறுன்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த ஹெல்மெட் போட்டவன் அதுக்குள்ள உஷாராயிட்டு நம்மள தான் வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை வந்துட்டு சைட்ல திருப்பிப்பான். இதுக்கு மேல இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மண்டையிலே வந்துட்டு அவன் மயக்கம் போடுற அளவுக்கு அடிச்சுட்டு அவன் அங்கிருந்து எஸ்ஐ ஓடி போயிடுவான். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கும். இந்த விஷயத்துல இந்த யங் வந்துட்டு ரிலேட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ இந்த யங்க வந்து பிடிச்சி வந்திருப்பான். பக்கத்துல இருக்க ஹெல்மெட்டை போடு அப்படின்னு சொல்லும்போது யங்க வந்துட்டு அதெல்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் போடுறியா இல்லைன்னா என்கிட்ட இருக்க வித்தைகள்லாம் காட்டவா அப்படின்னு சொல்லும்போது இரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை போடுவான். ஆனா இந்த ஹெல்மெட் வந்துட்டு இவனோட மண்டைக்குள்ளே போகாம இருக்குமா. என்னது இது மண்டைக்குள்ளே போக மாட்டேது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு இரு தட்டுறேன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே நறுக்கு நறுக்குன்னு கொட்டிட்டு இருப்பான். இருறா நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு வந்துட்டு மண்டைக்குள்ள போற மாதிரி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த என்கிட்ட வந்துட்டு ஒரு பெண்ணை தூக்கி போட்டு இந்தா இதான் கத்தி என்னை ஒழுங்கா குத்தவா அப்படின்னும் போது யாரா இவன் போலீஸா இல்ல பைத்தியக்காரனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் வேற ஆடிட்டு இருப்பான். குத்துறன்னு சொல்லிட்டு சரியான காமெடி வேற பண்ணிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோ நினைச்சிருவான் இது அந்த பீஸ் எல்லாம் கிடையாது இது சரியான காமெடி பீஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த யங் வந்துட்டு சொல்லுவான். இந்த மாதிரி கத்திய வச்சுலாம் எல்லாராலையும் வந்துட்டு சொல்லிட முடியாதுடா. அதுக்குன்னு சில லெஜெண்ட்லாம் இருப்பாங்க. அந்த லெஜெண்ட் கூட நான் வந்துட்டு வாழ்ந்திருக்கேன். அவன் ஒரு கசாப்பு கடைக்காரன் தெரியுமா கத்தியை எடுத்தான்னு வச்சுக்கேன் எப்படி சொல்லட்டுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேற பண்ணிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவான். நான் உன்னை கத்தி வச்சு குத்த தான் சொன்னேன். சொல்லட்டும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லி அப்ப சொல்லு அந்த சொல்லட்டுறவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிச்சிடுவான். ஐயோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யங்கும் வந்துட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஜோவோட கத்தி குத்து போட்டிருக்கோம்ல அந்த இடத்த வந்துட்டு இவங்கிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லட்டி தான் இவனை சாவடிச்சிருக்காங்க. அப்ப அவன் யாருன்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டு வேற செஞ்சுட்டு இருப்பான். இந்த செத்து போன போலீஸ்க்கு வந்துட்டு அழகான ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க பையன்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொலையாளியை வந்து நான் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதனால ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சென்டிமெண்ட் சீனை போட்டாலுமே வந்துட்டு அந்த யங் வந்துட்டு அசர்ற மாதிரி கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ வந்துட்டு நீ ஒழுங்கா எல்லா விஷயங்களையும் சொல்றியா இல்லைன்னா என் வித்தைகள்லாம் காட்டியும் உடம்பெல்லாம் பிரேக் பண்ணி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டும் போது அவன் வந்துட்டு என்னடா சும்மா சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யங் வந்துட்டு குதிப்பானா. அவ்வளவுதான் ஹெல்மெட் எடுத்து ஒரே போடு அந்த யங் வந்துட்டு பொதால்னு வரை கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இந்த சீனை இதோட கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல தான் காட்டுவாங்க. இந்த சேனலோட பேர் வந்துட்டு என்பிசி. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு பயங்கரமான மேனாமினிக்கு வேலைலாம் பண்ணுவாங்க. இதை பார்த்து அங்க இருக்க இன்னொரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு பாரு அவ எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு வந்துட்டு சொல்ல போறது ஆக்சிடென்ட் நியூஸ் அதுக்கு எதுக்கு இந்த மேனாமினிக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த திட்டிட்டு இருக்க பொண்ணு தான் வந்துட்டு நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவங்களோட பேர் வந்துட்டு சாங். அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி என்னோட நியூஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டையை போட்டு இவ படிச்சுட்டு இருக்கா இவ ஒரு திருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்க ரிப்போர்ட்டர் கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பாரு அவளை என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியூஸ் படிச்சுட்டு வரும்போது இவளை போட்டோவா எடுத்துட்டு இருப்பாளா. எதுக்காக என்ன போட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ஆமா பின்ன திருடி எல்லாம் வந்துட்டு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல அதுக்காக தான் வந்துட்டு உன்னை வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா உன் மூஞ்ச பிளர் பண்ணிடுறேன் ஆனா உன் மூஞ்ச பார்க்காம மத்ததை பார்த்தே நீ தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கோவம்
வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒழுங்கா ஃபோனை கொடுக்குறியா இல்லையா, பொறாமையில பொங்காதடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாரு பொறாமையில பொங்குறா, நீ தாண்டி பொறாமையில பொங்குற, அதனாலதான் என் நியூஸ் எடுத்து படிச்சுட்ட திருடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசும்போது அந்த பொண்ணு கோவம் வந்துடும். யாரை பார்த்துட்டு திருடி அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சண்டைக்கு வந்துட்டு இருக்கும். நடுவில் அந்த ரிப்போர்ட்டர் தான் வந்துட்டு 2 பேரையும் வந்துட்டு பிரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினோட வாய் மூடவே மூடாது. இங்க பாரு, எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கால் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆர்டிக்கல்ல என்கிட்ட இருந்த நியூஸை வந்துட்டு ஆட்டையை போட்டு எழுதிக்கிடி, நான் உனக்கு பொழைச்சு போன்னு சொல்லிட்டு உனக்கு சில நியூஸ் எல்லாம் விட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்வாகா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுவாங்க. இந்த பாய் ரிப்போர்ட்டர் பேர் வந்துட்டு கங். அவன் வந்துட்டு அங்கேயும் சப்போர்ட் பண்ணுவான், நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவான். நீ வேற லெவல்ல பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பானா. அப்போ ஒருத்தன் வந்துட்டு என்ன ஒரே ஜாலியா இருக்கீங்க போல, இதை கெடுக்கிறதுக்குனே சீஃப் வந்துட்டு கூப்பிட்டு விடுறாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போய் அந்த சீஃப் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ வாசிக்கிற நியூஸை வந்துட்டு இனிமேல் வேற ஒருத்தங்க வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ஊதுரும். என்னது இது, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணுதுனா நீ இப்ப என்ன எல்லாத்தையும் எடுத்து வேற ஒருத்தங்க பண்ணுவாங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு வந்துட்டு இவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாரு. சரி வேற ஒருத்தங்க யாரு வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து நின்றுட்டு இருக்கும், இந்த பொண்ணு. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவம் உச்சந்தலைக்கு ஏறிடும். எது இவளா, இவ ஒரு திருடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும், வியூவர்ஸ்க்கு வந்துட்டு நீ வாசிக்கிறத விட நான் வாசிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா பிறகு பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசாது சரியா, நீ ஏன் ஒரு திருடி, உனக்கு ஆனாவே ஒழுங்கா பேச வராது, உன் நாக்க வச்சுட்டு, அதுவும் இல்லாம உன் டேலண்ட்டை பார்த்து உன் நியூஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கேன், உன் முகரையெல்லாம் வந்துட்டு பளிச்சுன்னு காட்டிட்டு இருக்கு, அதனாலதான் உன் நியூஸை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அந்த சீஃப் வந்துட்டு சொல்லுவாரு, ஏமா சாங், நீ என் ரைட் ஹேண்ட்னா அந்த சோப்புல வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட், ஏமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாங் வந்துட்டு அப்ப நீ உன் லெஃப்ட் ஹேண்டை வச்சு வேலை வாங்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவரும் வந்துட்டு சொல்லுவாரு, சாங் உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம், நீ ஒரு நல்ல நியூஸா எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இது ஒரு சேலஞ்சா எடுத்துப்பாங்க. நம்ம ஒரு நல்ல நியூஸை கொண்டு வந்துட்டு இவளை விட நம்ம எப்படியாச்சும் வந்து மேலதான் அப்படின்றத நிரூபிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே அந்த சீஃப் கிட்ட வந்துட்டு கண்டிப்பா நான் ஒரு நல்ல நியூஸை கொண்டு வரேன், அப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஷனே என்ன பாராட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சு விட்டு வர அங்கிருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பிளேஸ்ல போய் உட்காந்துட்டு ஐயோ வாயை விட்டு வந்துட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த அந்த காங் ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, இங்க வா உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பான்ல, அது வந்துட்டு வீடியோவை எடுத்து யூடியூப்ல போட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த காங் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா சண்டை போடுறாருல, சமஸ்வாகா இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சாங் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் வந்துட்டு நார்மல் மனுஷனை இப்படி போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த காங்கும் வந்துட்டு அடி நீ சொல்றத பார்த்தா இந்த காப்ஸே வந்துட்டு உனக்கு பிடிக்கவே பிடிக்காது போலே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எனக்கு வந்துட்டு இந்த போலீஸ் எல்லாம் வந்துட்டு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பாரு, இந்த போலீஸ் வந்துட்டு அவரோட பார்ட்னர் வந்து யாரோ கொண்டுட்டாங்களாம், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் வந்துட்டு இந்த காங் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கேஸ்ல இருக்க உண்மையை வந்துட்டு எந்த ஒரு ரிப்போர்ட்டருமே வந்துட்டு விசாரிக்க போல, ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு உயிர் மேல லைட்டா பயம் இருக்கு, என்ன கேஸ்ல வந்துட்டு அவ்வளவு பெரிய மேட்டர் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படின்னா இந்த கேஸை நம்ம எடுத்துக்கலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துட்டு இருக்கோம். இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்கணும், இதுல இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதாவே நம்ம சாங் வந்துட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு மேல இருக்க 2 சீஃப் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த யங்க வந்துட்டு எதுக்காக பிடிச்சிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஜோவோட கேஸ்ல வந்து அவன் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, உன் காதுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த ஜோ வந்துட்டு செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட டேபிள் எல்லாம் செக் பண்ணும்போது அதுல வந்துட்டு கொஞ்சம் லஞ்ச பணம் இருந்தது, அதுக்கான என்வலப்பும் வந்துட்டு இருந்தது, அதனால அவன் வந்துட்டு ஒரு கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்கான்னு சொல்லிட்டு இதுல இருந்தே தெரிய வருது, அதனால இந்த கேஸை வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா நோண்டாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த 2 பேரும் வந்துட்டு இவனை மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நேரம் அவனுக்கு 2 பேரையும் கண்டுக்காம கோச்சுக்கிட்டு அங்க இருந்து ஏஞ்சி வந்துட்டு இவனோட சீஃப் கிட்ட வந்துட்டு அந்த 2 பேரும் என்ன பேசுறாங்க, இந்த மாதிரி அவன் கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சீஃபும் வந்துட்டு சொல்லுவாரு, ஆமாப்பா அதுக்கான ஆதாரங்கள் வந்துட்டு நிறையவே கிடைச்சிருக்குதா, அதனால இந்த கேஸை வந்துட்டு அப்படியே மூட சொல்றாங்க மேல இருந்து அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கெல்லாம் கோவம் வந்துடும். ஹீரோ வந்துட்டு ஒருத்தர் பிடிச்சி திட்டுவாங்கல்ல, அவருக்கும் வந்துட்டு சரியான டென்ஷன் ஆயிடும். ஜோ பத்திட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் எப்படி கரப்ஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா தான் வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சீஃப் வந்துட்டு என்னப்பா பண்றது, மேல இருந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேல இதை விசாரிச்சோன்னு வச்சுக்கேன் உன் பேட்ச் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் பாட்டுக்கு பேட்சை கழட்டி வச்சுட்டு அங்கிருந்து கோமா வேமா வர கிளம்பிடுவான். இவன் இந்த மாதிரி வெறி கொண்டு வரும்போது தான் நம்ம சாங்கும் வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட்டர், உங்களோட பார்ட்னரோட கொலைகேஸ்ல வந்துட்டு சில விஷயங்கள் இருக்குல்ல அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து அந்த நெட்ல இருக்க யூடியூப் பத்தி தான் இன்னும் பேச போறீங்க அப்படின்னா இப்பவே போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் நிஜமாவே வந்துட்டு உங்க பார்ட்னர் கொலைகேஸ்ல இருக்க விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, அந்த விஷயங்களை பேசுற நிலைமையில நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாங் வந்துட்டு விடவே மாட்டாங்க, இந்த மாதிரி உங்க பார்ட்னர் வந்துட்டு ஏதோ ஒரு கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்காராமே, அதனாலதான் வந்து ஏதோ செத்து போயிட்டாங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது
சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வந்துரும். "ஏய் வாய மூடுறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள புடிச்சு கத்தும்போது, "என்ன தைரியம் இருந்தா நீ என்னைய திட்டுவ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற திருப்பி அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இந்த மர்டர்ல மறைஞ்சிருக்க உண்மை என்ன, பொய் என்னன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் நான் வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு வர தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவாங்க, "இந்த கரப்ஷன்ல உண்மை என்னன்னா, என் பார்ட்னர் வந்துட்டு கரப்ஷன் பண்ணல. பொய் என்ன அப்படின்னா, கரப்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இவ்வளோ ரூடா நீங்க பேசக்கூடாது சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் பயங்கரமான ஸ்வாகான ஆளாச்சே. "ஏய் மண்டை தடிச்ச ஓல்டு லேடி இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், உன்னை தேடி வந்து மண்டையிலே போட வேண்டி" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் இப்படிலாம் பேசக்கூடாது நீ" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு சண்டை போடுவாங்களே. "இதுக்கு மேல நீ எனக்கு ஃபோன் பண்ணன்னு வச்சுக்கயேன், உனக்கு அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனை வச்சிருவான். யார்றா இவன் பேசிட்டு இருக்கும்போதே ஃபோனை வச்சுட்டு இருக்கான், இவன் போலீஸா இல்ல கேங்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் குழம்பிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருந்து வந்த ஒரு டிடெக்டிவ் வந்துட்டு, "ஆல்ரெடி இது சாவு வீடு மாதிரி இருக்குமா, நீ வேற சும்மா சும்மா வராதமா, நீ அப்புறமா வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேற கதை உடைச்சிட்டு வேற உள்ள போயிட்டு இருப்பாரு. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கேஸ்ல ஏதோ மறைக்கிற மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பா இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம டாங் வந்துட்டு சிசிடிவி செக் பண்றதுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க இருக்க ஒருத்தர் வந்துட்டு, "யோ 100 தடவை வந்துட்டயா, அன்னைக்கு வந்துட்டு அந்த சிசிடிவியே ஒர்க் பண்ணல, எங்ககிட்ட பேக்கப்பும் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது என் மண்டைக்கு ஏறுது, ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு டாங் மறுபடியும் நின்று அந்த சிசிடிவியை தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அங்க உள்ளவங்க வந்துட்டு எப்போ போல இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. நம்ம டாங் வெளியே வரும்போது ஒரு ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் வந்துட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டு இருப்பான். இவன் எங்கெல்லாம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே தான் வர இருப்பான். டாங்கும் வந்துட்டு அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜோசியக்கார லேடி வந்துட்டு, "என்னப்பா யாரையோ தேடுற மாதிரி இருக்கு, நீ தேடுற ஆள் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமே" அப்படின்னு சொல்லும்போது, $10 கூட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்பி உள்ள போய் உட்காந்துருவோம். அவங்களும் அந்த மேஜிக் பாலை வச்சு உருட்டி உருட்டி என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்களா. "நிஜமாவே அந்த ஆள் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அதுக்கு அவங்க வந்துட்டு, "எங்க உன் கையை நீட்டுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத வந்துட்டு அவுக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கையில இருக்க வெட்டு காயத்தை பார்த்தோன்னே சீக்கிரமாவே வந்துட்டு உன்னை தேடி வந்துட்டு ஒரு பார்ட்னர் வருவான், அந்த பார்ட்னர் கூட சேர்ந்து நீ பல விஷயங்களை வந்து கண்டுபிடிப்ப, அதுவும் இல்லாம நீயும் அவனும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயங்களை வந்துட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்கள நம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ இவங்க பேசுறத பார்த்தோன்னே, "யாரா இவ பைத்தியக்காரியா இருப்ப போல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து எதுவுமே நம்பாம எந்திச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ்ல ஹை பதவியில இருக்க ஒருத்தங்களை தான் காட்டுவாங்க. இவங்க வந்துட்டு அந்த ஜோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயும் வந்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோஸை பார்த்துட்டே ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த போலீஸை நம்ம ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். இந்த ஏசியும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஆளை மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஜோவோட கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல அதை மூடி மறைக்க முடியல, அவனோட பெஞ்சில இருந்து ஏதோ ஒரு கரப்ஷன் டீட்டெயில்லாம் கிடைச்சிருக்கு, அதனால அதை நோக்கி வந்துட்டு இந்த விசாரணை போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். "அவங்களோட டீ கப் கொஞ்சம் காலியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசியை பார்த்து அந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருப்பான். உடனே அவனும் கப் பண்ணிட்டு வானா, உடனே அதுக்கு அவர் சொல்லுவாரு, "இந்த கொடூரமான மிருகங்கள்லாம் வின்டர்ல எப்படி தெரியுமா உயிர் தப்பிக்குது, அது உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்களை வந்துட்டு மனசாட்சியே இல்லாம கொன்னு அதோட ரோமத்தெல்லாம் வந்துட்டு இது போத்திட்டு ஜாலியா தூங்குமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சைட் கேப்ல இவரே மிரட்டி விட்டுட்டு இருப்பாரு. இந்த கேஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பெரிய பெரிய தலைகள்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேஸை வந்துட்டு மூடி மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா இந்த ஏசிக்கு வந்துட்டு பெரிய ஆபத்தா ஆயிரும் போல. அதனால இவரு வந்துட்டு இவருக்கு கீழே இருக்க ஒரு போலீஸ் கால் பண்ணி, "தயவு செஞ்சு அந்த கேஸை வந்துட்டு முடிச்சு விடுங்க, ஆனா அந்த டாங் பையன் வந்துட்டு சும்மா விட மாட்டான், கேஸை சும்மா முடிச்சு விட்டா, அதனால இன்னொருத்தரை வந்துட்டு இதுல இந்த கேஸ்ல வந்து மாட்ட விட்டு ஃப்ரேம் பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸும் வந்துட்டு, "அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆளை தெரியுமே" அப்படின்னு பேசிட்டே ஒருத்தனை காட்டுவாங்க. இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. இவன் வந்துட்டு ஒரு திருட்டு பையன். அப்பதான் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து வந்திருப்பான். அப்பா வெளி உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவனை பத்தின ஒரு விஷயங்களை வந்துட்டு காட்டுவாங்க. ஒரு பெரிய நகை கடைக்கார ஓனரை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அவரு வந்துட்டு இந்த பொண்ணுங்க விஷயத்துல பயங்கர வீக்கு போல. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி இவரோட கடைக்கே வந்துட்டு இவன் போயிடுவான். நகையை வந்துட்டு ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்ணி இவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாவே வந்துட்டு பழகிடுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்குமா, இந்த மாதிரி ரீயூனியனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கூல் நேமை சொல்லும் போது இந்த அங்குளும் வந்துட்டு, "எது இந்த ஸ்கூலா, நானும் அந்த ஸ்கூல்ல தான்ப்பா படிச்சேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. "ஐயோ அப்போ நீங்க என்னோட சீனியரா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்துட்டு இருப்பாங்களா. "என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாமா" அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியை பார்த்து இந்த அங்கிள் வந்து சொல்லு வெடிகிறத நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு பார்த்துடுவான். அந்த ஆண்டி கிட்ட இந்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு, "நைட்டு பார்ட்டி இருக்கு வந்துருங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவங்க போனதுக்கு அப்புறம், "என்ன சார் நீங்களும் வரீங்களா" அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, "கண்டிப்பா வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் அமுச்சு விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். நம்ம செகண்ட் ஹீரோ பேர் வந்துட்டு ஜென். இந்த அங்கிளும் வந்துட்டு ஆர்டர் பண்ண நகையெல்லாம் தூக்கிட்டு இவன் சொன்ன அந்த பார்ட்டிக்கும் வந்துருவாங்க. அங்க சில பொண்ணுங்கலாம் வேற இருந்துட்டு இருக்கும். இந்த அங்கிள்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு கூட ஜாலியா வேற என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. "என்ன சார் நகைக்கு இப்ப காசு கொடுக்கவா இல்லைன்னா பார்ட்டி முடிஞ்சு போகும்போது கொடுக்கவா" அப்படின்னு சொல்லும்போது, நமக்குள்ள என்னப்பா பார்ட்டி முடிஞ்சு போகும்போதே கூட" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த அங்கிளோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. "அடே உன் வயசு என்ன"
அவ சை சொன்ன இருடா வரேன் உன் மண்டையை உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு பயங்கரமா வேற அடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் அடி வாங்குற இந்த கேப்ல தான் வந்துட்டு ஜின்னும் அவனோட பார்ட்னரும் வந்துட்டு இந்த நகையை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்ஐ ஓடி போயிருப்பாங்க. இந்த கேஸை தான் வந்துட்டு ஜோ வந்து இவனை பிடிச்சிருப்பான். இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜோ சாகிறதுக்கு முந்த நாள் தான் வந்துட்டு இவனும் ரிலீஸ் ஆயிருந்திருப்பான். அதுவும் இல்லாம ஜெயிலில் வந்துட்டு அந்த ஜோ பழி வாங்கியே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட வேற சொல்லியிருந்திருப்பானா. அதனால இவன் தான் கொன்றிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே வந்துட்டு இவன் மேல இப்ப பழிய தூக்கி போட்டு அவனை வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக அவனோட போட்டோஸ் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இவனை பத்தின எல்லா விஷயங்களையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இவன் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதாவது நேர்ல பார்த்த ஒரு ஐ விட்னஸே வந்துட்டு இவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்ற விஷயங்களையும் வந்துட்டு இப்ப காட்டுவாங்க. நான் அந்த பக்கமா ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த ஜின்னு பைய தான் வந்துட்டு ஒருத்தர் கத்தியால குத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் குத்த முடியலன்னு சொல்லிட்டு அவரை மயக்கம் போட்டு அடிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அந்த ஜின்னு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு ஃபுல் விஷயத்தையும் வந்து சொல்லி இருந்திருப்பான். அப்போ வந்துட்டு ஹீரோ திட்டுவாருல்ல அந்த ஆஃபீஸர் வந்துட்டு சொல்லுவாரு, என்னப்பா இது புது ஐ விட்னஸா இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் பிரிண்ட் கூட அங்க கிடையாது, எந்த ஒரு விஷயங்களும் அங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இது புதுசா இருக்குல்ல, இது வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் ஃபிஷி மாதிரி தோணுதுல அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா இருப்பியா, மத்தவங்கள சந்தேகப்படாம இந்த மாதிரி சஸ்பெக்டே வந்துட்டு சந்தேகப்படுவியா அப்படின்ற மாதிரி வர கத்தி விட்டுருவாங்க அவனை. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஜின்னோட போட்டோ வச்சுட்டு ஓ நீ தான் கொலை பண்ண கொலையாளியா, உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட கூட்டாளிலாம் இருப்பாங்களா, அதாவது ஜின்னோட கூட்டாளிங்க அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒருத்தவங்களையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை போயிட்டு இந்த பார்ட்னர் கூட போய் வேவ் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவன் வந்துட்டு ஒரு லேடியை ஏமாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவானா, எப்படி இவன் விடுவான், இரா வரேன் அப்படின்ற மாதிரி குறுக்கால போந்து உன்னை வந்து நான் அரெஸ்ட் பண்றேன்டா வாடா மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டிலே தட்டி வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடியோட பர்ஸை வந்துட்டு ஒருத்தவங்க ஆட்டையை போட ட்ரை பண்ணுவாங்க. வாங்க வாங்க நீங்களும் மாமியார் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மொத்த கூட்டத்தையும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சிடுவான் ஹீரோ. இவனுங்க எல்லாரும் கம்மன் இருக்காம போலீஸ் ஸ்டேஷனே ஏதோ ஜோக்கர் கூட்டம் மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சீஃப் வந்துட்டு யாரா இவனுங்க கூத்து கட்டுறவனுங்க மாதிரி அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் அந்த ஜின்னோட கூட்டாளிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆவேசமா வேற நடந்து வந்துட்டு இருப்பான். இந்த ஜின்னு பையன் வந்துட்டு எங்க தின்னுவான் தூங்குவான் எங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் யாரு கரெக்டா எழுதி தருவீங்களோ அவங்க வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வைக்கும் போது அவ்வளவுதான் எல்லாரும் வந்துட்டு பக்கி பயவுள்ளிங்க மாதிரி அந்த பேப்பரை வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. நான் அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அவன் சல்லி பைய சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த ஜின்னை தான் காட்டுவாங்க. அவன் வந்துட்டு ஒரு போலி டாக்டர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நகையை கொடுத்து இது வந்து உண்மையா இல்லைன்னா பொய்யான நகையா, அதுவும் இல்லாம இதை வாங்குறதுக்கு ஒரு நல்ல பையரை வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பான். இந்த டாக்டர் வந்துட்டு போலி டாக்டர்லாம் கிடையாது, ஆனா இல்லீகலா சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்ணுவாரு. அதுக்காக ஒரு வாட்டி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அந்த டாக்டர் சொல்லுவாரு, என்னை எப்படிப்பா நீ பிளைண்டா நம்புற, ஒருவேளை நானே உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டேனா அப்படின்னு சொல்லும்போது உங்களை எப்படி நம்பாம இருக்க முடியும், நீங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, சரி நகையை கொடுங்க அப்புறமா வரேன், எனக்கு கண்டிப்பா அந்த பையரை வந்துட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துட்டு இந்த டாக்டர் வீட்டுக்குள்ள வந்துட்டு நுழைவான். வந்ததும் ஜின்னை பத்தி தான் துருவி துருவி நம்ம ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருப்போம். அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே செல்மேட்டுன்னு சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் கிடையாது, யாரே நான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு, ஆனா அந்த செல்மேட் எல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி வந்துட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருப்போம். என்ன இப்போ இல்லீகல் ஆப்ரேஷன் வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இப்போ அதெல்லாம் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கேலண்டர்லாம் வந்துட்டு மறைச்சு வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு டேட் எல்லாம் குறிச்சு வச்சுட்டு இருப்பாரு, அதை பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு அலமாரியை நோட்னா அவ்வளவுதான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை கண்டுபிடிச்சிருவான். இந்த டாக்டருக்கு நெஞ்சே வெடிச்சிரும் வேற. கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளவுதான் சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு ஐயோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மட்டும் உன்னைய மாட்டி விடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜின்னு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ண வரும்போது எனக்கு எல்லா விஷயத்தையும் வந்து தகவல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் பண்றேன், ஆனா தயவு செஞ்சு நான் மாட்டி விட்டுறாதீங்க, இன்னொரு வாட்டி நான் ஜெயிலுக்கு போனேன்னா என்னோட டாக்டர் லைசன்ஸே வந்து கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது நீ நடந்துக்கிற விதத்துல தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு தான் ஹீரோ அங்க இருந்து போவான். அடுத்து இந்த சாங் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது நோட்டை விட்டுட்டு இருப்பாங்க, யாரா இவனுங்க புதுசு புதுசா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று உள்ள நடக்குது, என்ன விஷயம் சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பாள்றவங்க மாதிரி வேற உள்ள போயிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்ப அங்க வந்து டிடெக்டிவ் வந்துட்டு டேய் மண்டை காப்பி அடிக்காம ஒழுங்கா எழுது, என்னது இது எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு உங்க தலை அந்த ஜின்னை மட்டும் ஒழுங்கா கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா அவ்வளவுதான் அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட்க்கு எல்லா விஷயங்களையும் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நம்ம ஹீரோட கண்ணில் வேற மாட்டிட்டு இருப்பாங்களா, யாரா இவ புது ஆளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட போயிட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு போனை வேற பறிச்சிட்டு இருப்பாங்களா, இல்லை நான் இங்கே தான் ரொம்ப நாளை வந்துட்டு குப்பாள்றேன் அப்படின்னு வேற நம்ம ஹீரோயின் சமாளிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பார்ட்னர் வந்துட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே, இங்கே குப்பாள்றவங்க எல்லாரும் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு கேட்பான் போய் சொல்லாத யார் நீன்னு ஒழுங்கா சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சத்தியமா இங்கே தாங்க குப்பாள்றேன், இருங்க அவங்க என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தட்டி எடுத்துட்டு அவங்க நைஸா நகரும் போது நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு விடவே மாட்டான். ஹீரோக்கு வந்துட்டு டவுட் வந்துடும், ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டர் பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற கால் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அவளுக்கு. இவன் வந்துட்டு போனை எடுக்காம இருக்கலாம்ல, எப்பா நான் ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கால் பண்ணு
பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் கடமை தவறாமல் எல்லா விஷயங்களையும் வந்து பேசிகிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான், இது அந்த ரிப்போர்ட்டர் சாங் தான், நம்ம காலையில் வந்துட்டு பேசல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி, என்ன இங்கே என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க, இப்படி தான் ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்டுட்டு இருப்பான் வேற அவன். நம்ம ஹீரோயின் எல்லாம் அடித்து கண்டுபிடிச்சிட்டால, கையிடுறா, நீ தான் அந்த கூட்டத்தோட தலைவன் சொல்லிட்டு இப்போ எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஜின்னு தான் வந்து கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருங்க, ஆனால் வெளியெல்லாம் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து டேரெக்டாக வந்துட்டு அவன் மூஞ்சிக்கு நேராக கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவன் பெருசாக வந்துட்டு எந்த ஒரு விஷயங்களுமே வந்துட்டு அவகிட்ட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டு இருப்பானா. போனவன் டக்குன்னு திரும்பி வந்துட்டுல அப்படியே அவளை பார்த்து நின்று முறைச்சிட்டே வேறு இருந்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த சீரியஸில் நடக்கிருக்கு. அதை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.